வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்ல இருந்து நான் ஸ்ரீஷ் பேசுறேன். ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025 அன்னைக்கு திருச்செந்தூர்ல திருக்குட நன்னீராற்று பெருவிழா நடந்திருந்தது இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேரு முருகபெருமான வழிபாடு செய்வதற்கு ஏதாவது ஸ்லோகங்களோ அவருடைய புகழ் பாடுவதற்கான பாடல்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு தொகுப்பா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சமீப காலமாவே வேல் மாறல் அப்படின்ற வார்த்தைய நம்மள நிறைய பேரு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வேல் மாறல வேல் வகுப்பா நமக்கு அருளி செய்தவர் அருணகிரிநாதர் தான். 15வது நூற்றாண்டுல திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் அவதாரம் பண்ணாரு. எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் அவரு தன்னுடைய வாலிப வயதுல வாழ்ந்து வந்தாரு. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. உடம்புல நோய் வர ஆரம்பிச்சது. அதுவும் நோய்னா சாதாரணமான நோய் இல்லைங்க, தொழுநோய் போன்ற நோய் வந்தது. இப்போ சமீபமா தொழுநோய் பத்தி நம்மள எத்தனை பேர் கேள்விப்படுறோம்னு தெரியல. ஆனா ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி தொழுநோய்க்குனே தனிப்பட்ட முறையில மருத்துவமனைகள் இருந்துட்டு இருந்தது. காய்கறிகள் எப்படி அழுகி போகுமோ அது போல உடம்பானது அழுகி போய் துர்நாற்றமானது வீச ஆரம்பிச்சது அவருடைய உடம்புல இருந்து. எந்தெந்த மாதர்களை தேடி அவரு போனாரோ அவங்க யாருமே இவரை பார்த்துக்க கிடையாது. வாழ்க்கை மீது ரொம்ப வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவருடைய உடம்புடைய வழி அபரிமிதமா இருந்தது. தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த அவரு திருவண்ணாமலை கோவிலுடைய கோபுரத்துல அமர்ந்து அங்கிருந்து குதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து குதிக்கவும் செய்தாரு. அவருக்கே தெரியாம குதிக்கும் பொழுது முருகா அப்படின்ற நாமத்தை அவரு சொன்னாரு. சொன்ன உடனே செந்திலாண்டவர் அந்த நொடியே பூங்கொத்து போல அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சிட்டாரு. இத சொல்லும் பொழுது என்னுடைய வகுப்புகள்ல நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு. அருணகிரிநாதர் முருகபெருமான் யார் அப்படின்னு தெரியாமலே முருகரை அழைத்தார். அப்பவே முருகர் அருணகிரிநாதரை காப்பாத்தினார் இல்லையா? நாங்கெல்லாம் எத்தனையோ வருடங்களா எத்தனையோ நாட்களா பல லட்சம் முறை முருகபெருமானுடைய திருநாமத்தை பாராயணம் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா முருகர் என்னுடைய கஷ்டங்களை தீர்க்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, உயிரானது உடம்ப விட்டு நீங்கக்கூடிய தருவாயில இறைவனை அழைக்கிறது அப்படின்றது வேற. சும்மா தினந்தோறும் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதற்காக இறைவனை நம்ம அழைக்கிறதுன்றது வேற இல்லையா? கட்டாயமா உயிர் போற தருவாயில நியாயமான கோரிக்கைகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. முருகபெருமான் அருணகிரிநாதருடைய உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அருணகிரிக்கு முருகபெருமான் சொன்னது சும்மா இரு அப்படின்றத சொன்னாரு. அதற்கு ஏற்றாற் போல அருணகிரியாரும் ஓராண்டு ஈராண்டு இல்லைங்க 12 வருஷம் தவம் பண்றாரு. அந்த தவத்துடைய முடிவுல முருகபெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்றார். ஆனா அருணகிரியோ நான் படிச்சதோ எழுதுனதோ கிடையாது, எனக்கு தான் படிப்பறிவு இல்லையே, நான் எப்படி பாடுறது அப்படின்னு கேட்கிறார். உடனே முருகபெருமான் தன்னுடைய வேல் ஆயுதம் மூலமா அருணகிரியாருடைய நாக்குல பிரணவ மந்திரத்தை எழுதி அவருக்கு முத்து முத்தா நீ பாடு அருணகிரியே அப்படின்னு சொல்றார். அதனாலதான் திருப்புகளுடைய முதல் பாட்டு முத்தை திரு அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த பாடல இவரு பாடினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. முருகன் என்ன பாட சொன்னார், நானும் பாடிட்டேன், நான் மறுபடியும் யோகத்துக்கு போறேன் அப்படின்னு யோகத்துக்கே போயிட்டாரு. மறுபடியும் தவம் முடிஞ்சு முருகபெருமான் காட்சி கொடுத்து அருணகிரியார்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ஊரூரா நீ போயிட்டு திருப்புகழ் பாட ஆரம்பி அப்படின்னு சொல்றார். முதல்ல திருவண்ணாமலையில இருந்து தீர்த்த யாத்திரையா அருணகிரியார் எங்க வர்றார் அப்படின்னா வயலூருக்கு வர்றாரு. அங்க முருகபெருமானுடைய வேலாயுதம் மூலமா உருவாக்கப்பட்ட சக்தி தீர்த்தத்துல நீராடி முருகபெருமான பிரார்த்தனை பண்ணி விநாயகருக்கு முதல் திருப்புகழ் பாட்டை பாடுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் முத்தை திரு பாடி இருந்தாரு. ஆனா அப்ப விநாயகருக்கான காப்பு பாடல் இல்லையா? சோ இப்போ விநாயகரை போற்றி பாடி அதற்கப்புறம் பிற பாடல்களை பாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1600 பாடல்கள் பாடியிருக்கார். காது போக்குல அதுல நிறைய பாடல்கள் அழிந்து போயிருக்கு. இப்போ நம்மளுடைய கையில தோராயமா 1324 இல்ல 325 பாடல்கள் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. 1600 பாடல்கள்ல வேல் வகுப்பு, மயில் வகுப்பு போன்ற வகுப்புகள் நமக்கு இருக்குங்க. அதாவது
25 வகுப்புகள் நமக்கு அருணகிரியார் அருளி செய்திருக்கிறார். அதுல 3 வகுப்புகளை ரொம்பவே பிரசித்தியா சொல்லுவாங்க. அத மணி, மந்திர, ஔஷதம் அப்படின்வாங்க. மணி அப்படின்றது சீர்பாத வகுப்பை குறிக்கும். மணி அப்படின்னா என்னங்க? நவரத்தினங்கள் தானே. நம்ம எல்லாருமே நவரத்தினங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பொதுவா உங்களுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போனாலே, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, சோ நீங்க வைரம் அணிஞ்சுக்கலாம், இல்ல பவழம் அணிஞ்சுக்கலாம், புஷ்பராகமோ கோமேதகமோ அணியும் பொழுது உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டுமாங்க, முன்னாடி காலத்துல எல்லாம் அரசர்கள் வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம் போன்ற விலை உயர்ந்த சக்தி வாய்ந்த இந்த ரத்னங்களை இறைவனுக்கு அன்பளிப்பா கொடுப்பாங்க இல்லைங்களா? பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், முருகருடைய கோவில்ல எல்லாம் வைர கிரீடம் சாத்தக்கூடிய நிகழ்ச்சி திருப்பதி, பழனி எல்லா இடத்துலயுமே நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரத்தின கிரீடத்தை முருகருக்கு சாத்தும் போது, அந்த நேரத்துல நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த சக்தியானது நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அதனாலதான் இந்த நவரத்னங்கள் எல்லாத்தையும் அரசர்கள் அன்னைக்கு கோவில்களுக்கு கொடுத்தாங்க. நவரத்னத்தை நம்ம எல்லாராலையும் இன்னைக்கு வாங்க முடியுதுங்களா? எல்லாராலையும் சாமானியப்பட்ட முறையில வாங்க முடியறது இல்லை இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுதான் அருணகிரிநாதர் அன்னைக்கே நவரத்னங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய பலனை மந்திரமே, சீர்பாத வகுப்பு அப்படின்ற வகுப்பே கொடுக்குது அப்படின்னு நமக்கு அழகான வரிகளோட அதை இயற்றி கொடுத்திருக்காரு. அருணகிரிநாதர் அருளி செய்த அந்த வகுப்புகள்ல பிரசித்தியானது மணி, மந்திர, ஔஷதம்னு நம்ம பார்த்தோம். மணி அப்படின்றது சீர்பாத வகுப்பு, மந்திரம் அப்படின்றது தேவேந்திர சங்க வகுப்பை தான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ஒருத்தவங்க பாராயணம் பண்ணும் பொழுது அவங்கள காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தியா இந்த தேவேந்திர சங்க வகுப்பு இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தி, சக்தி அப்படின்னாலே யாரது? அம்பிகை தான். அம்பிகை நம்மள காத்து ரட்சிப்பா. இதை நம்ம பாராயணம் பண்ற மூலமா. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க, அருணகிரிநாதர் முருகபெருமான பத்தி மட்டும்தான் பாடி இருக்கிறார் அப்படின்னு. கிடையாது. முருகபெருமான பாடி இருக்கிறார், அம்பிகையை பாடி இருக்கிறார், சிவபெருமான பாடி இருக்கிறார், விஷ்ணு பரமாத்மாவையும் சேர்த்தே தான் பாடி இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா ஔஷதம். ஔஷதம் அப்படின்றதுதான் இந்த வேல் வகுப்பு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லாம பிறவி அப்படின்ற மிகப்பெரிய துன்பத்துல இருந்தும் நம்மள வெளியில கொண்டு வர்றதுதான் வேல் மாறல் அப்படின்ற வேல் வகுப்புங்க. பிற்காலத்துல திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு நாள் தற்செயலா ஒரு ஏடு கிடைக்குது. அதுல ஏதோ எழுதி இருந்தது. அது வேற எதுவும் இல்லைங்க, அது திருப்புகழ் தான். ஆனா அது திருப்புகழ் தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஆனா அதை படிச்சதுல அவருக்கு ரொம்ப விருப்பம் வந்திருந்தது. இது போல ஏடுகள் வேற எங்கேயாவது இருக்குமே அப்படின்னு நினைச்சு அவருடைய வேலைய ராஜினாமா பண்ணி இது போன்ற ஏடுகளை ஒன்னொன்னா ஊரூரா போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் மட்டும் அன்னைக்கு தேடல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த திருப்புகழ் கிடைச்சிருக்காதுங்க. முதல்ல ஒரு 600 திருப்புகழ் கிட்ட அவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து 700, அடுத்து 1000க்கும் மேற்பட்ட திருப்புகளை திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தான் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கார். திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அதை ஊரூரா எடுத்துட்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்து இன்னைக்கு அதுதான் நம்ம கையில எல்லாம் திருப்புகழ் புத்தகமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் அருமருந்தா இருக்கு அப்படின்றதுல மாற்றமே இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுப்போம். நன்றி.